வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டம் வரும். அப்போ நாம கடவுள் கிட்டயோ இல்ல இயற்கையாகவே வானத்தை பார்த்தோ ஒரு கேள்வி கேட்போம். ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம்? நான் மட்டும் ஏன் இவ்ளோ போராடணும்? மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா ஈஸியா ஜெயிக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு அடியும் சறுக்குது? இப்படி நீங்க நினைச்சிருந்தா இந்த பேச்சு உங்களுக்காகத்தான். வாழ்க்கையில வலி அல்லது போராட்டம் இல்லாம வெற்றி கிடைச்சா என்ன ஆகும்? அது நல்லதா கெட்டதா? இத புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். இது ஒரு பட்டுப்பூச்சி சம்பந்தப்பட்ட கதை. ஒரு நாள் ஒரு பெரியவர் தன்னோட வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அங்க ஒரு செடியில ஒரு பட்டுப்பூச்சியோட கூடு தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த கூடு லேசா அசைய ஆரம்பிச்சது. அந்த பெரியவர் அதை உன்னிப்பா கவனிச்சாரு. அந்த கூட்டுக்குள்ள இருந்து ஒரு அழகான பட்டுப்பூச்சி வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டோட வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதா இருந்தது. மணிக்கணக்கா அந்த பட்டுப்பூச்சி போராடுது. உள்ள இருந்து வெளியே வர முடியாம தவிக்குது. 1, 2, 3 மணி நேரம் ஆச்சு. அந்த பட்டுப்பூச்சி சோர்ந்து போய் அசைவற்று நின்னுடுச்சு. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேலதால வெளியே வர முடியாது போல் அப்படின்னு அந்த பெரியவர் நினைச்சாரு. சரி, நாம இதுக்கு உதவி பண்ணலாம்னு முடிவு பண்ணி வீட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன கத்தரிக்கோல் எடுத்துட்டு வந்தாரு. ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பட்டுப்பூச்சிக்கு காயம் படாம அந்த கூட்டை லேசா வெட்டி விட்டாரு. அந்த பட்டுப்பூச்சி எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஈஸியா வழுக்கிக்கிட்டு வெளியே வந்து விழுந்தது. அந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாடா, ஒரு உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சாரு. அவர் ஆவலா காத்துட்டு இருந்தாரு. இப்போ அந்த பட்டுப்பூச்சி தன்னோட அழகான ரெக்கைகளை விரிச்சு வானத்துல பறக்க போகுது அப்படின்னு. ஆனா அங்கதான் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அந்த பட்டுப்பூச்சி வெளியே வந்து விழுந்ததே தவிர அதால பறக்கவே முடியல. அதன் உடல் பகுதி வீங்கி போய் இருந்துச்சு. அதோட ரெக்கைகள் எல்லாம் சுருங்கி போய் சத்து இல்லாம இருந்துச்சு. அந்த பெரியவர் நினைச்சாரு, சரி இப்போ ரெக்கைகள் விரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல விரியும் அப்படின்னு. ஆனா அது நடக்கவே இல்லை. அந்த பட்டுப்பூச்சி தன்னோட வாழ்நாள் முழுசும் அந்த வீங்கி போன உடம்ப வச்சுக்கிட்டு தரையில ஊர்ந்து ஊர்ந்துதான் போனதே தவிர அதால ஒரு முறை கூட வானத்துல பறக்கவே முடியல. ஏன்? அந்த பெரியவர் நல்லதுதானே செஞ்சாரு, அவர் உதவிதானே செஞ்சாரு. அப்புறம் ஏன் அந்த பட்டுப்பூச்சி ஊனமாச்சு? இங்கதான் இயற்கையோட ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கு. ஒரு பட்டுப்பூச்சி அந்த சின்ன துவாரம் வழியா கஷ்டப்பட்டு முக்கி முனகி வெளியே வரும்போது அதோட உடம்புல ஒரு பிரஷர் ஏற்படும். அந்த அழுத்தம் தான் அதோட உடம்புல இருக்கிற திரவத்தை அதோட ரெக்கைகளுக்கு கடத்தும். அப்படி கஷ்டப்பட்டு வெளியே வந்தாதான் அந்த திரவம் ரெக்கைகளுக்கு போய் ரெக்கைகள் பலம் பெறும், பறக்கிறதுக்கு தயாராகும். அந்த பெரியவர் அந்த போராட்டத்தை வெட்டி எரிஞ்சது மூலமா அந்த பட்டுப்பூச்சியோட வளர்ச்சியையும் வெட்டி எரிஞ்சிட்டாரு. சுலபமா வெளியே வந்ததுனால அதோட ரெக்கைகளுக்கு பலம் கிடைக்காம போச்சு. இப்போ உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க படுற கஷ்டம், அவமானம், தோல்வி, இது எல்லாமே அந்த கூடு மாதிரி தான். கடவுள் உங்களை தண்டிக்கல, இயற்கை உங்களை பழிவாங்கல. நீங்க அடுத்து போக போற உயரத்துக்கு உங்க ரெக்கைகள் பலமா இருக்கணும்னு இயற்கை விரும்புறது தான் காரணம். நீங்க ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி இருக்கலாம். அது உங்களை இன்னும் ஆழமா படிக்க வைக்கிறதுக்கான அழுத்தம். பிசினஸ்ல நஷ்டம் வந்திருக்கலாம். அது பணத்தோட அருமையை புரிய வைக்கிற அழுத்தம். யாராவது உங்களை விட்டு போயிருக்கலாம். அது நீங்க தனிமையிலையும் கெத்தா இருக்க கத்துக்கிற பாடம். நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, ஈஸியா வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி ஈஸியா கிடைக்கிற வெற்றி அந்த பெரியவர் வெட்டி விட்ட கூட்டை போன்றது. அப்படி ஜெயிச்சா நம்மளால அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியாது. கொஞ்ச நாள்ல விழுந்துடுவோம். வலிதான் வளர்ச்சி, எதிர்ப்புகள் தான் ஏணிப்படிகள். ஒரு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யறவங்கள பாருங்க. அவங்க தசைகள் எப்போ வளருது? அவங்க வலிக்க வலிக்க அந்த எடையை தூக்கும் போதுதான். வலி இல்லைன்னா வளர்ச்சி இல்ல. சோ இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய பிரச்சனைல சிக்கி தவிச்சிங்கன்னா கண்ணாடிய பார்த்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நான் இப்போ ஒரு கூட்டுக்குள்ள இருக்கேன். நான் வெளியே வரும்போது சாதாரண புழுவா வரமாட்டேன். அழகான வண்ணத்து பூச்சியா வலிமையான ரெக்கைகளோட வெளியே வருவேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கேலி பண்ணலாம். இவன் இவ்ளோ கஷ்டப்படுறானே, இவனால முடியாதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாது நீங்க உள்ளுக்குள்ள உங்க ரெக்கைகளை தயார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பொறுமையா இருங்க, அந்த வலியை ஏத்துக்கோங்க.
குறுக்கு வழிய தேடாதீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறதை அவமானமா நினைக்காதீங்க. உங்களுக்கான நேரம் வரும். அப்போ இதே உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். எப்படி இவன் இவ்ளோ உயரத்துல பறக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படும். அப்போ நீங்க சிரிச்சுட்டே சொல்லலாம், நான் சும்மா பறக்கல, நான் என் ரெக்கைகளை சம்பாதிச்சேன். ஒவ்வொரு துளி வியர்வையாலையும் ஒவ்வொரு துளி கண்ணீராலையும் சம்பாதிச்சேன். சோர்ந்து போகாதீங்க நண்பர்களே. கூடு உடையற நேரம் வந்துடுச்சு. சிறகுகள் விரியற நேரம் வந்துடுச்சு. வானம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எழுந்து நில்லுங்க, பறக்கத் தொடங்குங்க. நன்றி.